வாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை, நட்சத்திரம் சித்திரை, சந்திராஷ்டமம் பூரட்டாதி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சூலம். தேய்பிறை திதி பஞ்சமி, காரணம் கௌலவம். வார சூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். தொழில் செய்யும் இடங்களில் உங்கள் திட்டங்கள் தெளிவாக நிறைவேறும் நாள். பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு தேவையில்லாத வேலைகளை அல்லது பிற விஷயங்களில் தலையிடுவதால் உங்களுக்கு பணிச்சுமை ஏற்படும். அதற்கு உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பணிச்சுமையை குறைத்து கொள்ளலாம். குடும்பத்தில் தாய் வழி ஆதரவுகள் பெருகும். வாகனங்கள் பராமரிப்பு ஏற்படும். சில சமயங்கள் பராமரிப்பு செலவு கூடும்போது வாகனத்தையே மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். ஆனால் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக கடன் வாங்க வேண்டி வரும். அதை தவிர்க்கவும். உங்கள் தகுதிக்கு ஏற்பட்ட விருப்பங்களை நிறைவேற்ற விரும்பினால் கடன் வாங்க அவசியம் இருக்காது. உறவினர் வருகை சங்கடம் தரும் என்பதால் அவர்களை டிஃபன் காப்பி ரேஞ்சிலே நிறுத்திக் கொள்வது நல்லது. ரிஷபம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறினா உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும்போது உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறதுனால குழந்தைகளோட மனசறிஞ்சு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் போட்டிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாலிபர்களுக்கு காதல் மலர வாய்ப்பிருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் அன்பும் ஆதரவும் பெருகும் நாள். மிதுனம். பேச்சில் தடுமாற்றம் இருந்தாலும் உங்களுடைய தெளிவான முடிவுகள்னால் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும், செல்வாக்கு உயரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர்களோடு கூடி இன்று மகிழ்ச்சியாக நாட்களை கடப்பீர்கள். தாய் வழி ஆதரவுகள் பெருகும். இதனால் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனங்கள் மாற்ற புதிய வாகனம்னாலும் பழைய வாகனம் நல்லா இருந்தாலும் அதை காட்டிலும் பெருசாக கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது சொகுசு கூடுதலாக இருக்கக்கூடிய வாகனங்களை வாங்குவதற்கு சிந்தனை தோன்றும். அரசு காரியங்கள், அரசு விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். கடகம். தொழிலில் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தோன்றும். இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் அதையெல்லாம் சமாளிப்பீங்க. அரசு விஷயங்கள் பிரச்சனைகளை எதிர்ப்புகளை தரும் என்பதால் இன்றைக்கு அதை செய்ய வேண்டாம், ஒத்தி போடுங்கள். குடும்பத்தில் இருந்த உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகள் இருந்து வருகின்ற தடைகள் எல்லாம் விலகும். உங்கள் முயற்சிகளெல்லாம் தடைக்கு பின்னால் வெற்றி பெறும். போட்டிகள் அல்லது போட்டி மனப்பான்மை உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தவங்க செய்கிற விஷயங்களை பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்யணும்னு விருப்பப்படுவீங்க. ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு தகுதிக்கு மீறிய போட்டிகளை தவிர்க்கவும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழிலில் மாற்றங்கள் செய்து வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டு பொழுதுபோக்குகளில் உங்கள் மனம் அல்லது ஆர்வம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள். சிம்மம். குடும்பத்தில் தனியாக உட்காந்து விட்டதை பார்க்காம குடும்ப அங்கத்தினரோடு பேசி சிரிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயங்கள் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தனிமையை தவிர்த்துருங்க. எல்லாரோடையும் பேசி பழகுங்க. வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை அறிவாற்றல் உங்களுக்கு தனலாபம் வரவையெல்லாம் ஏற்படுத்தி தரும். அப்புறம் என்னங்க பிரச்சனை? ஜாலியாக இருங்க எல்லோரையும் பேசிகிட்டு இருந்து. அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்கிறனால மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனிக்கணும். குழந்தைகளோட செயல்திறன் மேம்பாடும். குழந்தைகளோட செயல்திறன் மேம்படணும்னா என்ன அர்த்தம்? அவங்க கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்கணும். தொழிலில் நல்ல வளர்ச்சிகள், முன்னேற்றம் உண்டாகும், தனவரவு உண்டாகும். மொத்தத்தில் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் மகிழ்ச்சியான நாள். கன்னி, சுய சிந்தனை, மன வலிமை அதிகரிக்கும் நாள். அதுக்காக தேவையற்ற வேலைகளை இழுத்து போட்டு நீங்களே பணிச்சுமை ஏற்றிக்காதீங்க. அது உடல் வலிமைக்கு பாதகமாக அமையும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. அவங்க பேச்சை கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். தொழிலில் உங்கள் திறமைகள் வீணடிக்கப்படும் என்பதனால புதிய டெக்னிக்கெலாம் இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டாம். விருப்பங்கள் தடை தாமதமாகி மெதுவாக தான் நிறைவேறும். அதில் அவசரம் காட்ட வேண்டாம். குழந்தைகள் வளர்ச்சியில் சில சரிவுகள் ஏற்படுவதனால அவருடைய செயல்திறன் மேம்படுத்துவதற்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு நீங்களே உட்காந்து சொல்லிக் கொடுக்குறது, உங்களுக்கு நேரம் இல்லைன்னா ஒரு டியூஷனை ஏற்பாடு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களை ஊக்குவித்து அவங்களுடைய செயல்திறனை முன்னேற்றுவதற்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டிய நாள். அதனால் அவர்களுடைய விஷயங்களில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு மிகவும் அவசியம். துலாம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்த மன அழுத்தங்கள், மனப்பதற்றங்கள்லாம் குறையும். வருமானங்கள் தடைக்கு பின் வரும், லாபம் அதிகரிக்கும். இருந்தாலும் தொழிலில் ஒரு திருப்தியின்மை இருந்து கொண்டே இருக்கும். பெண்களால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பழகிக்கோங்க. மறைமுக எதிரிகளை அடையாளம் காண்பீர்கள். அடையாளம் கண்டால் மட்டும் போகாது, அவர்களை தவிர்க்கவும் அல்லது அவர்களை ஒதுக்கவும் உங்களுக்கு ஒரு மன வலிமை வேண்டும். இல்லாட்டி பொருள் நஷ்டங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை இருக்கும். அதை தவிர்க்க இறை வழிபாடு, ஆன்மீகம், யோகா, தியானங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்தவும். விருச்சிகத்துக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள். ஏன்னா உங்கள் செல்வாக்கு அதிகமாக போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக போகிறது. பெரியோர்கள் ஆசை இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். இருந்தாலும் அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. துணிந்து ஏதாவது செய்கிறேன் பேர் வழின்னு ரிஸ்க் எடுக்காதீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளுடைய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஏதாவது ஸ்கூலில் அல்லது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது நல்ல பேர் வாங்கி உங்களுடைய கௌரவப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தருவாங்க. வாழ்க்கை துணையோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆகக்கூடி குடும்பத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். தனுசு, தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் அவங்க செல்வாக்கு அதிகரிக்கும். இவ்வளோ இருக்கும்போது உயரதிகாரிகள் சும்மா இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. அரசு வழி விஷயங்கள், அரசு காரியங்கள், அவங்களோட முயற்சிகள் திட்டமிட்டபடி வெற்றி பெறும். நண்பர்கள் தொழிலில் ஆதரவு தருவாங்க. பெண் உறவினர்னால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இத்தனை சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுடைய பணி சுமைகள் தானாகவே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள், வாழ்க்கை துணையினால் கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். இருந்தாலும் 80% உங்களுக்கு நன்மையான நாள். மகரம், இன்றைக்கி என்னமோ தெரியலங்க, உங்கள் செல்வாக்கெல்லாம் சூப்பராக உயருங்க. அதனால என்னமோ உங்களுக்கு ஒரு சிந்தனைகள்லாம் எல்லாம் ஒரு உயரிய சிந்தனைகளாக இருக்கும். ஒரு லோ லெவல்லாம் உங்களுக்கு சிந்திக்க தோணாது. எல்லாம் ஹை லெவலில் தான் இருப்பீங்க இன்றைக்கி. அதிர்ஷ்டம், பாக்கியெல்லாம் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். நண்பர்கள், ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமை, அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். தொழிலில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள்லாம் விலகும். தொழில் லட்சியத்துக்கு, அதாவது டார்கெட்லாம் ரீச் பண்ணுறதுக்கு அல்லது உங்களுடைய கோல் ரீச் பண்ணுறதுக்கு பெண் ஊழியர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மொத்தத்தில் தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் அதிகாரம். கும்பம், வாழ்க்கை துணையோட ஆதரவு அமோகமாக இருக்குங்க. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து பின்னால் சரியாகக்கூடிய நாளுங்க. தொழில்களில் அலைச்சல்கள், விரயங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள், எதிர்ப்புகள் சமாளிக்கக்கூடிய மன வலிமை இருக்கும். இறை வழிபாடில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு மத்தியினால் உங்களுடைய பேச்சுகள் கவர்ச்சிகரமாக இருக்கிறதுனால நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் கிருஷ்ணனாக இருப்பீர்கள். அந்நிய தேசத்தவர்கள், அந்நிய மாநிலத்தவர்கள், அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள். ஆதரவும் அன்பும் பெருகக்கூடிய நாள் இன்னைக்கு. மீனம்,
தெளிவான சிந்தனைகள், உங்களுடைய அதீத முயற்சிகள்னால் காரியங்கள் வெற்றி பெறும். பிரச்சனைகள், எதிர்ப்புகள் தோன்றினாலும் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. பணிச்சுமை குறையும். திட்டங்கள் இருந்தாலே அந்த பணிச்சுமையெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசறிஞ்சு இன்றைக்கி நடக்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும். அவசர திட்டங்கள், துணிச்சலான தீர்மானங்கள்லாம் உங்களுடைய தனவரவு, வருமானத்திற்கு வழிவகுக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. இந்த நாள் இனிதாய் அமைதிக்கிறது. அதே போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.